சிறை அப்புறம் ரெட்டத்தலை இந்த 2 படங்களும் நேத்து 2வது நாள் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் மார்க் 45 அப்படிங்கிற கன்னட திரைப்படங்கள். இது இல்லாம போன வாரம் வந்து அவத்தார் ஃபயர் அண்ட் டேஷ் அந்த படம் நேத்து எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு. கொம்பு சிவி அப்புறம் இன்னும் சில படங்கள் முக்கியமா ஜனநாயகன் அட்வான்ஸ் புக்கிங் அதையுமே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ரவுத்திரம் திரைப்படம் தான். அந்த படம் ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வில்லனுக்கு குடுக்குற பில்டப்புக்கு வில்லன் ஏதோ பயங்கரமான ஆளா இருப்பாருன்னு பார்த்தா கடைசியில சென்ட்ராயன் மெயின் வில்லனா இருப்பாரு அந்த படத்துல. அதுதான் அந்த படத்தோட மெயின் மைனஸ். ஆனா அந்த படம் ஆக்சுவலா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் தவிர்த்திருந்தா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சிருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண ரவுத்திரம் அப்படிங்கிற படத்தை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஸ்ரீ பிரவீன், ஐஎம் சிவா, சந்துரு ராமு, அஜித் பி, தினேஷ்குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. அனகோண்டா நேற்று 2வது நாள் இந்தியாவில் 1,10,00,000, டோட்டலா 3,24,00,000. 9.1 மில்லியன் டாலர்ஸ் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 82 கோடி இந்த படம் இந்தியன் கரன்சி கலெக்ட் பண்ணியிருக்கு. 45 மில்லியன் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் துரந்தர் 1000 கோடி வசூலை கடந்துருச்சுங்க. நேற்று 22வது நாள் இந்தியாவில் 18,25,00,000, உலகம் முழுக்க 22,44,00,000. டோட்டலா 778 34,00,000 இந்தியாலையும் 1,009,59,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. இந்த படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ஹிந்தியோட 4வது படம்னு நினைக்கிறேன் 1000 கோடி வசூல்ல. ஸோ தூ மேரி மெயின் தெரா தூ மேரி அப்படிங்கிற படம் நேற்று டே 2 இந்தியாவில் 5,85,00,000, உலகம் முழுக்க 6,35,00,000. 15,10,00,000 இந்தியாலையும் 17,85,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். அப்புறம் 45 அப்படிங்கிற கன்னட திரைப்படம் நேற்று 2வது நாள் 2,50 கோடி கர்நாடகாலையும் 2,95,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6,45,00,000 கர்நாடகாலையும் 7,45,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். அப்புறம் கிச்சா சுதீப் அவர்களோட மார்க் திரைப்படம் நேற்று டே 2 கர்நாடகால 3,70,00,000, உலகம் முழுக்க 3,95,00,000. டோட்டலா 15,55,00,000 கர்நாடகாலையும் 16,75,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் அக்கண்டா 2 நேற்று 15வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 60 லட்சம், உலகம் முழுக்க 79 லட்சம். 86,73,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் 124,89,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட். ஷம்பாலா அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் நேற்று டே 2 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி, உலகம் முழுக்க 1,12,00,000. 2,49,00,000 ஆந்திரா தெலுங்கானால 2,77,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். அப்புறம் ஈஷா அப்படிங்கிற படம் நேற்று டே 2 ஆந்திரா தெலுங்கானால 1,20,00,000, உலகம் முழுக்க 1,30,00,000. டோட்டலா 2,85,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் 3,07,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். சாம்பியன் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் நேற்று டே 2 ஆந்திரா தெலுங்கானால 1,69,00,000, உலகம் முழுக்க 2,05,00,000. 4,64,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் 5,93,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் பாபா பா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 9 கேரளால 65 லட்சம், உலகம் முழுக்க 77 லட்சம். 23,85,00,000 கேரளாலையும் 48,60,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். ரிஷபா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் நம்ம மோகன்லால் அவர்களோட திரைப்படம் டே 2 கேரளால 20 லட்சம், உலகம் முழுக்க 37 லட்சம். 66 லட்சம் கேரளாலையும் 1,25,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 75 கோடி பட்ஜெட். ஸோ ஒரு டிசாஸ்டர் கலெக்ஷன் தான். அப்புறம் சர்வம் மாயா அப்படின்னு நிவின் பாலி அவர்களோட திரைப்படம் நேற்று 2வது நாள் சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேரளால 4,10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 53 லட்சம், ஓவர்சீஸ்ல 4,85,00,000, உலகம் முழுக்க 9,48,00,000 வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா கேரளால 7,54,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,05,00,000, ஓவர்சீஸ்ல 8,85,00,000, 17,44,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி பட்ஜெட். சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்குங்க இந்த படம். செம்ம கலெக்ஷன் 2 நாளுமே. அப்புறம் படையப்பா ரீரிலீஸ் நேற்று 15வது நாள் தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம். 19,64,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் 14,59,00,000. அப்புறம் சண்முக பாண்டியன் அவர்களோட கொம்பு சிவி திரைப்படம் நேற்று 8வது நாள் தமிழ்நாட்டில் 11 லட்சம், உலகம் முழுக்க 12 லட்சம்.
டோட்டலா 3,07,00,000 தமிழ்நாட்டிலையும் 3,36,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 7 கோடி பட்ஜெட். அப்புறம் அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் இந்த படத்தோட நேத்து 8வது நாள் தமிழ்நாட்டுல 2,59,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,65,00,000, கர்நாடகால 1,54,00,000, கேரளால 55,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4,85,00,000, டோட்டலா 11,18,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேத்து 8வது நாள் டோட்டலா 27,50,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 23,18,00,000, கர்நாடகால 19,12,00,000, கேரளால 7,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 71,64,00,000, 148,59,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ உலகம் முழுக்க இந்த படம் வந்து $544 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 4,890 கோடி இந்தியன் கரன்சி படி கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $400 மில்லியன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவதார் வே ஆஃப் த வாட்டருக்கும் ஃபயர் அண்ட் டேஷ்க்கும் கம்பேர் பண்ணி இந்த 8 நாள் பார்க்கும்போது இந்தியா கலெக்ஷன் வைஸ் கிட்டத்தட்ட ஒரு 180 கோடி கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலும் வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம் அவதார் ஃபயர் அண்ட் டேஷ். அப்புறம் அருண் விஜய் அவர்களோட ரெட்டத்தலை நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 39 லட்சம், உலகம் முழுக்க 43 லட்சம். 1,07,00,000 தமிழ்நாட்டிலையும் 1,20,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 12 கோடி. ஸோ டே 1 கிறிஸ்மஸ் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னாலுமே செகண்ட் டே பெரிய அளவுல டிராப் இருக்கு, ஒரு ஹோல்டு கிடையாது. ரெட்டத்தலை கண்டிப்பா இந்த ஓப்பனிங் வீக்கெண்டே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்து ஆகணும். அப்புறம் சிறை அப்படிங்கிற படம் எல்லாராலையும் பெருசா பாராட்டப்பட்ட இந்த படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 95 லட்சம், உலகம் முழுக்க 1,15,00,000, 1,87,00,000 தமிழ்நாட்டிலும் 2,34,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படம் டே 2 நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. இன்னைக்கு சாட்டர்டே சண்டே பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க? உண்மையிலேயே எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு இந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இது இல்லாம சிறை, ரெட்டத்தலை, ரிஷப்பா, 45, மார்க்கு, இன்னும் தெலுங்கு படங்கள் வந்திருக்கு, மலையாள படங்கள் வந்திருக்கு. இதுல எதை பார்த்துட்டீங்க? எது உண்மையிலே எக்ஸலண்டா இருக்கு? இதை நான் சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா நீங்க தாராளமா போய் ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்க சஜஸ்ட் பண்ற ஒரு படமா இருக்கும் இந்த வாரம் ரிலீஸ் ஆனதுல அப்படின்னா எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ்ல எப்படிப்பட்ட வசூல்னா யூகே அயர்லாந்துல 288K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 3,45,00,000. யூஎஸ்ஏல $115K, 1,03,00,000. மலேசியால இன்னும் அப்டேட் ஆகல, கிட்டத்தட்ட 67 லட்சம் நம்ம அன்னைக்கு சொன்னதுதான். ஆஸ்திரேலியால $60K, 36 லட்சம். யூரோப் கண்ட்ரீஸ்ல 120K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து 1,07,00,000. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $85K, 76 லட்சம். டோட்டலா $820K வந்து இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல இப்பவே கலெக்ட் பண்ணிருக்கு. 7,34,00,000. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு லிமிடெட் ரிலீஸ்லேயே, லிமிடெட் ஓப்பனிங் புக்கிங்லேயே ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 12 இயர்ஸ் ஆஃப் திருஷ்யம். ஸோ மலையாளம்ல முதல் 50 கோடி வசூல் பண்ண திரைப்படம், பெரிய அளவுல எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச படம், எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம், எல்லா லாங்குவேஜ்லயுமே ரீமேக் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரைட்டிங் இந்த படத்துல இருந்தது. ஸோ ஜித்து ஜோசப் ஒரு பெரிய சம்பவம் பண்ணாரு. ஸோ திருஷ்யம் 2013ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா கேரளால மட்டுமே 42 கோடி 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 கோடி 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 14 கோடி, உலகம் முழுக்க 63 கோடி வசூல் பண்ணியிருக்கு. மலையாளத்தோட முதல் 50 கோடி வசூல் திரைப்படமா அமைஞ்சுது. பட்ஜெட் 4.5 கோடி, ஷேர் வந்து 28 கோடியே 50 லட்சம். ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.